ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம், மங்கல்ய நோம்பி இப்படிப்பட்ட நோம்பி அழகாக சிறப்பாக மங்களகரமாக முடிஞ்சுது. நான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் இந்த திருவாதிரை நோம்பி கும்பிட்றது. சபுக்கும் மாப்பிள்ளைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மங்கல்ய நோம்பி, திருவாதிரை நோம்பி. அதனால ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தோம். 5 வகை பொரியல், கூட்டு, சொய்யா, திருவாதிரை களி, வடை, பாயசம், அப்பம், தட்டைப்பயிறு, பச்சை பயிறு நிறைய செஞ்சுருந்தாங்க அம்மா. அதெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நிலா பிள்ளையை பார்த்து நம்ம நீர்விழாவணும். நான், மாமா, ரேவதி, மோனி, அம்மா, சபுக்குட்டி, மாப்பிள்ளை எல்லாருமே நீர்விழாவை முடிச்சுட்டு எங்கள் மாமா எனக்கு சரடு மாற்றி விட்டார். 25வது முறையாக எனக்கு தாலி கட்டுறாரு. டும் டும் டும். அதுக்கப்புறம் சபுக்குட்டிக்கு மாப்பிள்ளை தாலி கட்டினாரு. அப்புறம் ரேவதியும் சரடு மாற்றிக்கிட்டாங்க. மோனிக்கு கையில் கட்டி விட்டோம். மாமாவுக்கு நான் கையில் கட்டி விட்டேன். மாமனாருக்கு மாப்பிள்ளை கையில் கட்டி விட்டார். இதெல்லாம் முடிச்சுட்டு பெரியவங்ககிட்ட ஒவ்வொருத்தராக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சூப்பராக சந்தோஷமாக எங்கள் வீட்டில் திருவாதிரை நோன்பு நடந்துட்டு இருந்துச்சு. திருவாதிரை நோன்பு வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், அவங்க செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக விரதம் இருக்கிறது. நான் தண்ணி மட்டும்தான் குடிச்சு விரதம் இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. எனக்கு இது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாயங்காலமாக விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் திருப்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக திருவாதிரை கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.